அதோடு சில முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரி பெருமக்களையும் சந்தித்து தமிழ்நாட்டில் தமிழர்களை கௌரவிக்க வேண்டும், தமிழ் மொழி போற்றப்பட வேண்டும், தமிழ் சமூகத்துக்கு அருந்தொண்டாற்றிய தமிழ் அறிஞர்களின் பெயரில் விழாக்கள் நடைபெற வேண்டும் என்கிற கருத்தை நான் கடந்த கூட்டத்தொடரில் கோரிக்கையாக முன்வைத்திருந்தேன். அதில் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் ரத்து செய்யப்பட வேண்டும், தமிழ் விழாக்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்தேன். என் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை விதி 110 கீழ் ஏப்ரல் 29 மே 5 வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்றும், தமிழ் மொழியினுடைய சிறப்பும் உலகம் முழுவதும் தமிழர்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு ஏதுவாக பண்பாட்டு விழாக்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும், கலாச்சார விழாக்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை பேட்டி போன்ற தமிழ் சார்ந்த கருத்தாக்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த நாளை தொடங்கி மிகச்சிறப்பாக ஒரு வார காலம் தமிழக அரசே விழா எடுத்து கொண்டாடும் என்று அறிவித்திருக்கிறார். உண்மையிலேயே இது மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டில் இருக்கிற சிலைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அரசு அலுவலகங்களுடைய பெயர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற தெருக்களின் பெயர்கள், வீதிகளின் பெயர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சாராத இந்த மண்ணில் வந்து குடியேறியவர்களின் பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன, மாளிகளுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றன. தாய்மொழி தமிழாக கொண்டு இந்த தமிழ் சமூகத்தில் உழைத்த எண்ணற்ற தமிழ் அறிஞர்களுடைய பெரும் புகழ் என் தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படவில்லை என்கிற என் வலிதொய்ந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசும் மாண்புமிகு முதலமைச்சரும் ஏற்றுக்கொண்டு